பிரித்தானிய வைத்தியசாலையில் வைத்தியர்களின் கவனக்குறைவால் இலங்கையைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக நீதிமன்ற விசாரணையின் போது அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பிரித்தானியாவின் ஸ்டாக்-ஓன்-ட்ரெண்ட் நகரில் உள்ள நார்த் ஸ்போர்ட்ஷயர் கரோனர் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதன்போது மிட்லண்ட்ஸ் பகுதியில் வசித்த 33 வயதுடைய தனாஞ்சி டொனா என்ற இலங்கை பெண் மருத்துவமனையின் மிக மோசமான கவனக்குறைவு காரணமாக உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 15 வார கர்ப்பிணியாக இருந்த அவர் செப்சிஸ் எனப்படும் பாரிய தொற்று பாதிப்பால் உயிரிழந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடந்த 2024 அக்டோபர் மாதம் தனாஞ்சினிக்கு கடுமையான வயிற்று வலியும் உதிரப்போக்கும் ஏற்பட்டுள்ளது. ராயல் ஸ்டாக் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் பல மணி நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டிருந்தார் என அது தொடர்பாக இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வந்த 15 நிமிடங்களுக்குள் அவர் பரிசோதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2 மணி நேரம் 3 நிமிடங்கள் கழித்தே முதல்கட்ட பரிசோதனை நடந்துள்ளது. அவருக்கு செப்சிஸ் தொற்று இருப்பதை கண்டறியும் கருவிகளை மருத்துவமனை ஊழியர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. இந்த மரணம் குறித்து விசாரணை நடத்திய மரண விசாரணை அதிகாரி எம்மா செரானோ இது ஒரு முழுமையான கவனிப்பு தவறு என உறுதிப்படுத்தியுள்ளார். தனாஞ்சி இலங்கை பின்னணியை கொண்டவர் என்பதால் அவர் தனது வலியை பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருந்ததை வைத்து அவர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தவறாக கருதிவிட்டனர். அவர் பார்க்க நன்றாக தெரிகிறார் என்று கூறி சிகிச்சையை தாமதப்படுத்தியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் கணவர் லசித அரட்சிக்கே சாட்சியம் அளிக்கையில், எனது மனைவி மிகுந்த வலியுடன் இரத்தம் வெளியேறிய நிலையில் இருந்தும் சுமார் 2 மணி நேரம் எவருமே அவரை பார்க்கவில்லை. ஊழியர்களிடம் கேட்டும் இன்றும் வேலை அதிகம், காத்திருங்கள் என்றே பதில் வந்தது. பலமுறை மன்றாடிய பின்னரே அவர் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கேயும் முறையான பரிசோதனைகள் நடக்கவில்லை என கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள் பிரித்தானியாவில் உயிரிழக்கும் விகிதம் அதிகமாக இருப்பது குறித்து இந்த விசாரணையில் கவலை வெளியிடப்பட்டது. தனாஞ்சினிக்கு உரிய நேரத்தில் ஆன்டிபயோட்டிக் சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தால் அவர் உயிர் பிழைத்திருப்பார் என்று அறுவை சிகிச்சை நிபுணர் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த மரணமானது இயற்கை காரணங்களால் ஏற்பட்டாலும் அதற்கு மருத்துவமனையின் அலட்சியமே முக்கிய காரணம் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இவ்வாறான மரணங்கள் நிகழாமல் இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கான விசேட கண்காணிப்பு முறைகளை அவசர சிகிச்சை பிரிவில் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது.